அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் கிராம உதவியாளருக்குண்டான ரிசல்ட்டை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக நம்ம பார்க்கலாங்க. ஸோ தமிழகம் முழுவதும் இந்த தேதிக்குள்ளார கிராம உதவியாளர், இந்த வில்லேஜ் விஏஓடைய அசிஸ்டண்ட்டோடைய ரிசல்ட்டு கண்டிப்பாக வெளியிட போகிறாங்க. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்க அந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட்டோடைய ரிசல்ட்டு நமக்கு அதி விரைவில் கொடுக்க இருக்காங்க. சார் என்ன சார் அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு? கிராம உதவியாளர்களை தேர்வு செய்வதில் வருவாய்த்துறை பார்த்தீங்கன்னா 38 மாவட்டத்தினருமே வேலைவாய்ப்பு அலுவலகத்தை ஏமாற்றி நேரடியான நியமனம் செஞ்சுருக்கு. ஸோ தமிழகம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா கலெக்டர் அலுவலகம் தனியாக, தாலுகா தனியாக இருக்குது. ஸோ கிராம உதவியாளருடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு நேரடியான நேர்காணல்கள் நடத்தப்பட்டவர்களுக்கு மட்டுமே பணி நியமன ஆணைகள். ஸோ இதுவரை தமிழகத்தில் ஒரு 13க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் இந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட்டோடைய ரிசல்ட்ஸ் எல்லாமே பப்ளிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி எந்த மாவட்டத்திற்கு வில்லேஜ் அசிஸ்டண்ட்டோடைய ரிசல்ட் வெளியிட போகிறாங்க, இதை தாங்க ஒவ்வொரு தரப்பு மக்களுமே லட்சக்கணக்கான கேள்விகள் எல்லாமே கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ வில்லேஜ் அசிஸ்டண்ட்டோடைய ரிசல்ட்ஸை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க அந்த அப்டேட்டு இதோ வந்து விட்டது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஒவ்வொரு மாவட்டத்தினருக்குமே அந்த மாவட்டத்தில் இருக்கிற தாலுகா வாரியாக வில்லேஜ் அசிஸ்டண்ட்டோடைய ரிசல்ட்ஸ் எல்லாமே நமக்கு பப்ளிஷ் செய்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு மாவட்டத்திலுமே தாலுகா வாரியாக கொடுக்குறப்ப முதற்கட்டமாக ஒரு 13 மாவட்டங்களுக்கு வில்லேஜ் அசிஸ்டண்ட்டோடைய ரிசல்ட்ஸ் நமக்கு கிடைச்சிருக்குங்க. ஸோ மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு எப்போ சார் வில்லேஜ் அசிஸ்டண்ட்டோடைய ரிசல்ட்டு கிடைக்கும், அதை தாங்க தேர்வர்கள் எல்லாமே கேள்வி கேட்டுருக்கீங்க. ஸோ முதற்கட்டமாக அடுத்து இன்று மாலை பார்த்தீங்கன்னா சென்னை, சேலம் மற்றும் பார்த்தீங்கன்னா ஈரோடு, இந்த மாதிரி மாவட்டங்களுக்கு இன்று மாலை முதல் வில்லேஜ் அசிஸ்டண்ட்டோடைய ரிசல்ட்ஸை நாம் எதிர்பார்த்துக்கலாம். அதிகபட்சமாக இன்று மாலை இல்லைனா நள்ளிரவு முதல் வில்லேஜ் அசிஸ்டண்ட்டோடைய ரிசல்ட்டை எதிர்பார்த்துக்கலாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழகம் முழுவதுமே வில்லேஜ் அசிஸ்டண்ட்டோடைய ரிசல்ட்ஸ் நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% தமிழகம் முழுவதும் வில்லேஜ் அசிஸ்டண்ட்டோடைய ரிசல்ட்டு நமக்கு பிப்ரவரி 6 மற்றும் 7 இந்த தேதிகளை வில்லேஜ் அசிஸ்டண்ட்டோடைய ரிசல்ட்ஸை நாம் எதிர்பார்த்துக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம். கிராம உதவியாளருடைய ஒரு ஃபைனலான ரிசல்ட்ஸு இது தாங்க. ஸோ இந்த ரிசல்ட்டை பார்க்க உடனடியாக தயாராகி கொள்ளுங்கள். எப்பொழுது வேண்டுமானாலும் மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கும் ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே பார்த்திங்கன்னா அந்த தாலுகா வாரியாக தாங்க கொடுப்பாங்க. ஸோ கலெக்டர் அலுவலகத்தில் தாலுகா வாரியாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா தனித்தனியாக அந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட்டோடைய ரிசல்ட்ஸ் பப்ளிகேஷன் ஆகுங்க. ஸோ கிராம உதவியாளரில் தாலுகா வாரியாக ரிசல்ட்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம். இதுவரை 13 மாவட்டங்களுக்கு வெளியிடப்பட்டது. மீதி இருக்கிற 25 மாவட்டங்களுக்கு இன்னும் சிறிது நேரத்தில் வில்லேஜ் அசிஸ்டண்ட்டோடைய ரிசல்ட்ஸ் எல்லாமே நாம் எதிர்பார்க்கலாம். ஸோ நண்பர்களே, இந்த மாதிரி வில்லேஜ் அசிஸ்டன்ட் சம்மந்தமான செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.